உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை 6 மணிக்கு காணத் தவறாதீர்கள். தமிழகத்தில் மிகுந்த பரபரப்பை ஏற்படுத்திய நெல்லை கொலை சம்பவம் தொடர்பாக தமிழக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமியின் அறிக்கைக்கு சட்ட அமைச்சர் திரு ரகுபதி கண்டனம் தெரிவித்திருக்கிறார். விவரங்களை வழங்க இணைகிறார் செய்தியாளர் ராமசுந்தரம். வணக்கம் ராமசுந்தரம். அமைச்சர் ரகுபதி தெரிவித்திருக்கக்கூடிய கண்டனத்தில் என்ன முக்கியமான விஷயங்களை பதிவு செஞ்சிருக்கிறாரு? விவரங்களை பதிவு பண்ணுங்க. அதாவது நெல்லை மாவட்டம் கீழத்தைச் சேர்ந்த மாயாண்டி என்பவர் கொலை செய்யப்பட்ட வழக்கு தொடர்பாக எடுக்கப்பட்ட நடவடிக்கை மற்றும் அதிமுக ஆட்சியில் நடந்த சம்பவம் தொடர்பாக அமைச்சர் ரகுபதி ஒரு ட்விட்டர் பதிவு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அந்த ட்விட்டர் பதிவுல நெல்லை மாவட்டம் கீழத்தைச் சேர்ந்த மாயாண்டி என்பவர் கொலை வழக்குல நீதிமன்றம் கொலை வழக்கு ஒன்றுக்காக நீதிமன்றத்தில் ஆஜராக வந்த போது வெளியே இருந்த நபர்கள் அவரை சரமாரியாக வெட்டி படுகொலை செய்தார்கள். அப்போது நீதிமன்ற பாதுகாப்பு பணியில இருந்த போலீசார் அவரை விரட்டி பிடித்ததில் ஒருவரை காவல்துறையினர் கைது செய்திருக்கிறார்கள். மற்ற 4 பேர் 2 மணி நேரத்தில் பிடிக்கப்பட்டு விசாரணையானது தொடர்ந்து நடந்து வருகிறது. துரிதமாக செயல்பட்ட காவல்துறை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என பொய்யான தகவல்களை எதிர்க்கட்சித் தலைவர் பரப்பி வருகிறார் என்ற அந்த கருத்தை பதிவு செய்திருக்கிறார். மேலும் கடந்த அதிமுக ஆட்சியின் போது தூத்துக்குடியில உரிமைக்காக போராடி அப்பாவி மக்கள் 13 பேர் சுட்டுக் கொல்லப்பட்ட கொடூரத்தை மறுநாள் காலையில் டிவியில் தான் பார்த்து தெரிந்தேன் என சொல்லி வாய்க்கூசாமல் சொல்லிய எடப்பாடி பழனிசாமி சட்டம் ஒழுங்கு பற்றி பேச எந்த தகுதியும் இல்லை எனவும் அதில் குறிப்பிட்டிருக்கிறார். அதே போல சாத்தான்குளம் தந்தை மகன் அடித்து கொலை செய்யப்பட்ட வழக்கு, பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை வழக்கு, கொடநாடு கொலை சம்பவம் என பொதுமக்கள் வெளியிலே நடமாட முடியாத அச்சப்படும் சம்பவங்கள் அதிமுக ஆட்சியில் தான் நடந்தது என்பதை மறந்துவிடக் கூடாது என்பதையும் அதில் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் மத்திய அரசுடைய தேசிய குற்ற ஆவண காப்பகம் வெளியிட்டிருந்த புள்ளி விவரங்களின்படி 2020ஆம் ஆண்டு, அதாவது அதிமுக ஆட்சி காலத்துல குற்ற செயல்கள் நடந்த வழக்குகளின் எண்ணிக்கையாக 8,91,700 இருந்தது நிலையில 2022ஆம் ஆண்டு குற்ற வழக்குகளின் எண்ணிக்கை 1,93,913 என்ற அளவில் குறைந்திருந்தது. இந்த தரவுகளை பார்க்கும் போதே மலைக்கும் மடுவுக்குமான வேறுபாட்டை எவராலும் எளிதில் புரிந்து கொள்ள முடியும் என்ற கருத்தையும் அதில் சுட்டிக்காட்டியிருக்கிறார். மேலும் நகரம் பற்றி எறியும் பொழுது அக்கறையின்றி பிடில் வாசித்த ஆனந்தமயப்பட்ட நீரோ மன்னனாய் ஆட்சி நடத்திய பழனிசாமி தற்போது மக்கள் நலன் பேணும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் தலைமையிலான திராவிட மாடல் ஆட்சியை கண்டு பொறாமையும் வயிற்றெரிச்சலும் பட்டு வருவதாகவும், வயிற்றெரிச்சல் வருவது இயல்புதான், பழனிசாமி அவர்களே கவனத்துடன் இருக்க வேண்டும், பொறாமை மனநலத்தை கெடுக்கும், வயிற்றெரிச்சல் உடல்நலத்தை கெடுக்கும் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். இந்த ட்விட்டர் பதிவை எதிர்க்கட்சித் தலைவருக்கு கருத்து தெரிவிக்கும் வகையில பதிவு செய்திருக்கிறார். நன்றி ராமசுந்தரம், உங்களுடைய முழுமையான விவரங்களுக்கு. உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை 6 மணிக்கு காணத் தவறாதீர்கள்.